தமிழ்நாட்டினுடைய குரல் வலையை நசுக்கக்கூடிய வகையில், தமிழ்நாட்டிற்கான பிரதிநிதித்துவத்தை குறைக்கக்கூடிய வகையில் ஒன்றிய அரசு, பிஜேபி அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. இப்போ 2 பேர்த்துக்கு பசி என்ன இருக்குது, 2 பேர்த்துக்கு தேவை என்ன இருக்குங்கிறது சமமாக பிரித்து கொடுக்கணும். உங்களுக்கு என்ன ஏற்றுறீங்களோ அதை ஏற்றணும். மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் மிக சிறப்பாக செயல்பட்ட மாநிலத்தில் தமிழ்நாடு. அதுக்கு தண்டனையான்னு கேட்குறேன். தண்டனையான்னு கேட்குறேன். திருடினவன் திருடி முடிச்சுட்டு திருட வரான்னு ஓடுவானா. அது மாதிரி தப்பு செஞ்சவன் இப்போ நாங்கள் வந்தால் தீர்த்து வைக்கிறோங்கிறது ஒரு நகைச்சுவையாக இருக்கக்கூடிய சூழல். அதிமுகவை சார்ந்தவர்கள் ஒரு பொய்யான பிரச்சாரத்தை முன்னெடுக்கின்ற பொழுது யாரால் பிரச்சனை ஏற்பட்டதோ அதெல்லாம் மறந்துவிட்டு இப்பொழுது புதிதாக ஏதோ அவர்கள் வந்தால் நாங்கள் தீர்த்து வைப்போம் என்பது ஒருபோதும் வர முடியாது. கரூரில் எல்லாரும் பைக்கில், 2 வீலரில், பஸ்ஸில் நடந்து எல்லாரும் போகிறாங்க, பாதுகாப்பாக தான் இருக்காங்க. தனக்கு மட்டும் பாதுகாப்பு இல்லைன்னு காவல்துறையில் கேட்டு மனு கொடுத்து அது எனக்கு பாதுகாப்பு வேணும்னு கேட்கறதுனா ஒரு தேர்தல் நேரத்தில் என்ன சொல்றதுன்னு எனக்கு சிரிப்பு தான் வருது. இந்த சூழ்நிலையை ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய நிதிகளை தொடர்ந்து வழங்க மறுக்கின்றன. தமிழ்நாட்டிற்கான திட்டங்களை தொடர்ந்து வழங்குவதற்கு ஒன்றிய அரசு மறுத்து வருகின்றன. இந்த சூழலில் இன்று அவசரமாக நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய அவையை கூட்டி தமிழ்நாட்டிற்கு அநீதி இழைக்கக்கூடிய வகையில், தென் மாநிலங்களுக்கு அநீதி இழைக்கக்கூடிய வகையில் ஒன்றிய அரசு முன்னெடுத்திருக்கின்ற இந்த நிகழ்வுக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், எங்களுடைய போற்றுதலுக்குரிய மாண்பு முதலமைச்சர்கள் ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய நம்முடைய எண்ணிக்கையை குறைக்கக்கூடிய வகையிலான செயல்பாட்டிற்கு மிக கடுமையான கண்டனங்களை தெரிவித்து இன்று காலை எங்கள் முதலமைச்சர்களே நேரிலே நாமக்கல் பகுதியில் கருப்பு கொடி ஏற்றி தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கின்றார்கள். அந்த வகையில் கரூர் மாவட்டத்திலும் இன்று வீடுகளில் கருப்பு கொடி ஏந்தி இன்று கோஷமிட்டு இந்த பணிகளை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். ஆக தமிழ்நாட்டினுடைய குரல் வலையை நசுக்கக்கூடிய வகையிலும், தமிழ்நாட்டிற்கான பிரதிநிதித்துவத்தை குறைக்கக்கூடிய வகையிலும் ஒன்றிய அரசு, பிஜேபி அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. இதை தமிழ்நாட்டு மக்கள் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவின் போது நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் பிஜேபி அரசாங்கத்திற்கு தக்க பதிலை கொடுப்பார்கள். வேற ஏதாவது? அமைதியாக இருக்கீங்க. இப்போ கரூரை பற்றி பேசுவீங்க. சரி, யாராவது பேசுவீங்க நினச்சி யாரும் கேட்கல. கரூரில் வெண்ணமலை கோயில் நல பிரச்சனை தொடர்பாக தொடர்ச்சியாக துண்டு பிரச்சனை கொடுத்துட்டே இருக்காங்க. உங்களை குற்றச்சாட்டு. அதாவது உங்களுக்கும் நல்லா தெரியும், அந்த பகுதியில் குடியிருக்கிற மக்களுக்கும் மிக நன்றாக தெரியும். வெண்ணமலை கோயில் நல பிரச்சனை என்பது கடந்த அதிமுக ஆட்சியில் உருவான ஒன்று. அதிமுக ஆட்சியில் பொறுப்பில் இருந்தவர்களால் போடப்பட்ட வழக்கு. அந்த வழக்கு இப்பொழுது அந்த வழக்கை தாக்கல் செய்தவர் ஒரு பிஜேபியினுடைய தொடர்பு அமைப்பை சார்ந்தவர், அவங்களுடைய ஒரு அமைப்பை சார்ந்தவர். அவர்கள் இப்பொழுது கூட்டணியில் இருக்கின்றார்கள். பிஜேபியும் அதிமுக கூட்டணியில் இருக்குது. பிஜேபியினுடைய ஒரு அங்கத்தினுடைய பொறுப்பாக இருக்கக்கூடிய அமைப்பை சார்ந்தவர். கடந்த அதிமுக ஆட்சியில் நீதிமன்றத்தில் அப்பொழுது இருந்த அதிகாரிகள் அந்த வழக்கு சம்பந்தமான ஆவணங்களை தாக்கல் செய்து கொண்ட பொழுது முறையாக ஆவணங்களை தாக்கல் செய்யாமல் முழுமையாக அது கோயில் நிலம் என்ற பெயரிலேயே இந்த இடங்களெல்லாம் கோயிலுக்கு சொந்தமான இடங்கள் என்று ஒரு தவறான ஆவணங்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து விட்டார்கள். அதன் அடிப்படையில் நீதிமன்றம் தொடர்ந்து பல்வேறு உத்தரவுகளை, இடைக்கால உத்தரவுகளை பிறப்பித்து வரக்கூடிய சூழலில் தமிழ்நாடு முழுவதும், குறிப்பாக வெண்ணமலை, வேலாயுதம்பாளையம், இங்கே வெஞ்சமாங்கல்லூர் போன்ற பகுதியில் இருக்கக்கூடிய இனாம் நிலங்கள், கோயில் நிலங்களுக்கான பிரச்சனைகளை தீர்வு காண வேண்டும் என்ற சீரிய நோக்கத்தோடு மாண்பு முதலமைச்சர்கள் 2 டிஆர்ஓ நியமித்து சிறப்பு பணியிடங்களை உருவாக்கி அதற்கான 2 டிஆர்ஓக்களை நியமித்து அரசாணை வெளியிடப்பட்டு அதற்கான பணிகளை தொடங்கியிருக்கின்றார்கள். ஆனால் அதிமுக யார் தவறு செய்தார்களோ, யார் இந்த பிரச்சனைக்கு காரணமாக இருந்தார்களோ, யார் அப்பொழுது இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாமல் திணறிக்கொண்டு இந்த பிரச்சனைகளில் பின்னோக்கி போனார்களோ அவர்கள் இப்பொழுது நாங்கள் வந்தால் தீர்த்து கொடுப்போம் என்ற ஒரு தவறான கருத்தை மக்களிடத்தில் எடுத்து செல்கின்றார்கள். மக்கள் அதை நம்ப மாட்டார்கள், ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நிச்சயமாக 2வது முறையாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக மாண்பு தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்பார்கள். 200க்கும் மேற்பட்ட இடங்களில் திமுக கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். ஆக மாண்பு முதலமைச்சர்கள் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் டிஆர்ஓ தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த குழுக்கள் உரிய ஆவணங்களின் அடிப்படையில் நிச்சயமாக
கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலாயுதம்பாளையமாக இருந்தாலும், வெண்ணமலையாக இருந்தாலும், வெஞ்சமங்கலம் போன்ற பகுதியில் இருக்கக்கூடிய அல்லது வெங்கமேடு போன்ற எந்த பகுதிகளாக இருந்தாலும் அந்த இனாம் நிலங்களுக்கான பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு எட்டக்கூடிய ஒரு சிறப்புமிக்க அரசாக என்னுடைய மாண்பு முதலமைச்சர் தளபதியுடைய அரசு விளங்கும். இதில் அதிமுகவினுடைய பொய் பிரச்சாரங்களை தயவுசெய்து பொதுமக்கள் நம்ப மாட்டார்கள், நம்ப வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நீங்களும் சில நேரங்களில் செய்திகள் வெளியிடுகின்ற பொழுது ஒரு பேட்டி கொடுத்தாலோ அல்லது ஏதேனும் கருத்துக்களை சொன்னால் கூட ஒரு மறு கேள்வி கேட்கறதில்ல. இந்த பிரச்சனை எப்போ ஆரம்பிச்சு, யார் ஆவணங்களை தாக்கல் பண்ணால், என்ன மாதிரியான ஆவணங்களை தாக்கல் பண்ணாங்க, எதன் அடிப்படையில் நீதிமன்றம் உத்தரவிட்டது, இந்த வழக்கை நடத்தக்கூடியவர் யார், இந்த வழக்கை நடத்தக்கூடியவர் எந்த அமைப்பை சார்ந்தவர், எங்கிருந்து வந்திருக்கிறார், நீங்கள் இதில் என்ன சப்போர்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது எந்த இதர் விதமான கேள்விகளும் கேட்பதில்லை. சொல்லக்கூடிய கருத்துக்களை அப்படியே நீங்கள் செய்திகளாக வெளியிடுவதும் அது போன்ற சூழல் இருக்குது. இன்னும் கொஞ்சம் சொல்ல போனால் பொதுவாக இப்போ தேர்தல் நடைமுறை இருக்கக்கூடிய காலங்கள். இந்த காலங்களில் நம்ம ஒரு நோட்டீஸ் விநியோகம் பண்ணால் கூட தேர்தல் ஆணையத்துடைய அனுமதிகளை வாங்கி, பிரச்சாரம் செய்தால் கூட அனுமதிகளை வாங்கி செய்ய வேண்டும். ஆனால் ஒரே ஒரு அமைப்பு விவசாய சங்கம் என்ற போர்வையில் அங்கே மக்களை சந்தித்து அரசுக்கு எதிராக துண்டு பிரசுரங்களை அந்த மக்களிடத்தில் குழப்பக்கூடிய வகையில் அந்த துண்டு பிரசுரங்களை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அது மீது நாங்கள் புகார் செய்திருக்கின்றோம். எங்களுடைய வழக்கறிஞர் அணி புகார் செய்திருக்கிறது. நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். அதில் பத்திரிகையாளர்கள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய தருணம் இது. நீங்கள் வெளியிடக்கூடிய செய்தி என்பது நான் சொன்னாலும் கூட அதில் ஏதேனும் மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் இன்னும் எதிர்கேள்விகளை கேட்கலாம். அதற்கு உரிய விளக்கங்களை, ஆவணங்களை கொடுக்க வேண்டிய என்னுடைய கடமை. அந்த வகையில் அதிமுகவை சார்ந்தவர்கள் ஒரு பொய்யான பிரச்சாரத்தை முன்னெடுக்கின்ற பொழுது யாரால் பிரச்சனை ஏற்பட்டதோ அதெல்லாம் மறந்துவிட்டு இப்பொழுது புதிதாக ஏதோ அவர்கள் வந்தால் நாங்கள் தீர்த்து வைப்போம் என்பது ஒருபோதும் வர முடியாது. நான் இன்றைக்கி சொல்கிறேன், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இதே ஊரில் தான் நானும் இருக்க போகிறேன். பொறுமையாக இருந்து பாருங்கள். 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை என்ன ரிசல்ட்டுன்னு தெரியும். தமிழ்நாடு முழுக்க கரூரில் என்ன ரிசல்ட்டுன்னு உங்களுக்கும் தெரியும். நீங்கள் அங்கேருந்து ஓட்டு எண்ணிக்கை பார்க்க தான் போகிறீங்க. நல்ல முடிவு மக்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் கரூர் மாவட்டத்தில் 4 தொகுதியிலும் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கான பணிகளை நாங்கள் சிறப்பாக முன்னெடுத்திருக்கின்றோம். நிச்சயமாக வெற்றி பெறுவோம். கோயில் நிலங்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக மக்களிடத்தில் பொய்யான தவறான தகவல்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதாவது திருடனவன் திருடி முடிச்சுட்டு திருட வரான்னு ஓடுவானா, அது மாதிரி தப்பு செஞ்சவன் இப்போ நாங்கள் வந்தால் தீர்த்து வைக்கிறோங்கிறது ஒரு நகைச்சுவையாக இருக்கக்கூடிய சூழல். நிச்சயமாக அங்கே இருக்கிற பகுதி மக்களுக்கு நன்றாக தெரியும் அரசு எந்த அளவுக்கு முயற்சி எடுத்திருக்கிறது, எந்த அளவிற்கு நாங்கள் தனியாக வழக்கறிஞர்களை வைத்து அவர்களுக்கு ஆதரவாக நீதிமன்றத்தில் செயல்பட்டோம் என்பதும் தெரியும். ஆகையால் தவறான ஆவணங்களை தாக்கல் செய்ததனுடைய விளைவு இன்று இந்த அளவிற்கு நிற்கிறது. அதை தீர்க்கக்கூடிய அரசு திமுக அரசு. தொகுதி வரையறை பிரச்சனை ஆனால் பிஜேபிக்காரங்க 53 தொகுதியாக ஏற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பத்திரிகையில் செய்தியெல்லாம் வந்திருக்கு. ஆனால் குறைப்பாங்கிற அச்சத்தில் தான் இந்த இல்லை சார். அதாவது சார், ஒரு விஷயங்கள் நீங்கள் எண்ணிக்கை கூடுதுங்கிறது நமக்கு எந்த அளவுக்கு எண்ணிக்கை கூடுது, வட மாநிலங்களில் எந்த அளவுக்கு எண்ணிக்கை கூடுதுங்கிறது ரெண்டையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கணும். ரெண்டையும் ஒரு பாத்திரத்தில் சாப்பாடு இருக்குது, உங்களுக்கு 1 கரண்டி எடுத்து வைக்கிறாங்க, இன்னொருத்தருக்கு 10 கரண்டி எடுத்து வைக்கிறாங்க. இப்போ 2 பேர்த்துக்கு பசி என்ன இருக்குது, 2 பேர்த்துக்கு தேவை என்ன இருக்குங்கிறது சமமாக பிரித்து கொடுக்கணும். உங்களுக்கு என்ன ஏற்றுறீங்களோ அதை ஏற்றணும். மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் மிக சிறப்பாக செயல்பட்ட மாநிலத்தில் தமிழ்நாடு. அதுக்கு தண்டனையான்னு கேட்குறேன். அதுதான் எங்கள் முதலமைச்சர் கேட்குறாங்க. அதுக்கான தண்டனையாது. ஆகையால் எண்ணிக்கை உயர்வு என்பது இப்போதைக்கு அது தேவையே கிடையாது. இருக்கக்கூடிய அடிப்படையில் தேர்தலை சந்திப்பது யதார்த்தமாக இருக்கும். நீங்கள் இன்னும் நான் ஒரு முறை திரும்ப சொல்லிடுறேன், யாரும் கேள்வி கேட்கல, இருந்தாலும் கூட கேட்குறேன். நான் பொறுமையாக தேர்தல் முடியிட்டு 23ஆம் தேதி வாக்குப்பதிவு முடிந்த பிறகு 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நீங்கள் அங்கிருந்து பாருங்கள். 4 தொகுதியில் நிச்சயமாக உதயசூரியன் வெற்றி பெறும், மகத்தான வெற்றி பெறும். அதில் எந்தெந்த தொகுதியில் எவ்வளோ வாக்குகள்னு பாருங்கள். 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் 4 ஜெயிக்கணுங்கிறதுக்கான பணிகளை தான் முன்னெடுத்துட்டோம். நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம். யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்கலாம்ல. கோயில் நிலங்கள் பிரச்சனையை பேசும்போது, தனிப்பட்ட விமர்சனங்களை வைக்கும்போது, சார் நீங்கள் என்ன சார் செஞ்சீங்க 5 வருஷம், என்ன திட்டங்களை இந்த ஊருக்கு கொண்டு வந்தீங்க, எதெல்லாம் நீங்கள் செயல்படுத்துனீங்க, இதெல்லாம் ஏன் சொல்லி நீங்கள் வாக்கு கேட்கல, இது சொல்லி வாக்கு கேட்டால் மக்கள் வாக்களிக்க தயாராக இருப்பாங்க. நாங்களும் பிரச்சாரம் பண்ணுறோம். நானும் பல தேர்தலில் பிரச்சாரம் பண்ணியிருக்கேன். யாரையாவது தனிநபர் தாக்குதல் பார்த்துருக்கீங்களா? இப்போ என்னால் சொல்ல முடியும், எத்தனையோ தாக்குதல் சொல்ல முடியும். தனிநபர் தாக்குதல் விமர்சனங்கள் பொதுவெளியில் வேண்டாங்கிறது தான் என்னுடைய கருத்து. பொதுவாக நான் ரொம்ப அமைதியாக நேர்மையான தேர்தலை எதிர்கொள்ளணுங்கிறது எங்களுடைய கடமை, பொறுப்பு. நாங்கள் தேர்தல் பணிமனை அமைக்கிறதுக்கான பணிகளை முன்னெடுத்தோம். புகார் கொடுத்தாங்க. தொடர்ந்து கரூரில் புகார் மேலே புகார். எல்லா ஊரில் கரூரில் எல்லாரும் பைக்கில், 2 வீலரில், பஸ்ஸில் நடந்து எல்லாரும் போகிறாங்க. பாதுகாப்பாக தான் இருக்காங்க. தனக்கு மட்டும் பாதுகாப்பு இல்லைன்னு காவல்துறையில் கேட்டு மனு கொடுத்து அது எனக்கு பாதுகாப்பு வேணும்னு கேட்குறதுலாம் ஒரு தேர்தல் நேரத்தில்
என்ன சொல்கிறதுன்னு எனக்கு சிரிப்பு தான் வருது. அமைச்சர்கள் கூட மாற்றிருக்காங்க. சிரிப்பு தான் வருது. இல்லை இங்கே இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சதா தெரியலையான்னு தெரில. பாதுகாப்பு வேணும், கூட பாதுகாப்பு, எங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு வேணும்லாம் மனு கொடுத்து பெறக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. நான் ஒன்று, நீங்கள் எங்களெல்லாம் சில நேரங்கள் செய்திகள் போட்டீங்க, பட்டி அது இதுன்ட்டு. இப்போ எல்ஜி பெட்ரோல் பங்க் பின்னாடி ஒரு செட்டு போட்டுருக்கல, அதுக்கு என்ன பேர் வச்சுருக்கீங்க? இப்போ சில பத்திரிகைகளோட அது செய்தியை போட்டீங்க. அப்போ அது என்ன செட்டு? அது தங்கத்தில் போட்டதா? அதுவும் தகர செட்டில் தானே போட்டிருக்கு. நாங்கள் என்ன போட்டோமோ அதுதானே அவங்களும் போட்டிருக்கிறாங்க. இப்போ அதை பற்றி ஒரு செய்தி யாராவது போடுறது, ரெண்டையும் ஒப்பிட்டு போடுறது, அந்த மாதிரி இருந்தால் ஒரு யதார்த்தமான களமாக இருக்கும். நான் எல்லாத்தையும் குறை சொல்ல, குறிப்பிட்டவங்க சில பேர் ஒரு அலுவலகம் போடுறோம், தேர்தல் களம்ங்கிறது தற்காலிகமாக அமைக்கக்கூடிய அலுவலகம் தான். எந்த அலுவலகமாக இருந்தாலும் தேர்தலில் ஒவ்வொரு கட்சியும் தற்காலிகமாக செட்டு போடுவாங்க, அந்த செட்டை பயன்படுத்துவாங்க, அனுமதி பெறுவாங்க. எல்லாரும் தேர்தல் ஆணையத்துடைய அனுமதியை பெற்று அந்த செட்டை போடுவாங்க. எங்களுக்கு எல்லாரும் அவங்க ஒரு பேட்டியை கொடுத்தோன்னே இது இந்த பேர் அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் ஒரு செய்தியில் அதை சொல்கிறத அப்படியே போட்டிங்க. அது அங்கேருந்து தான் அவங்க வேட்புமனுக்கு இப்போ தொடங்கி போனாங்க. அங்கே அந்த செட்டு போட்டிருந்தது. அந்த செட்டுக்கு யாரும் ஒரு ஃபோட்டோ போடலை, செய்தி போடலை. அது பட்டிங்கிறது யாருக்கும் தெரியலை. அவங்க போட்டால் நல்லது, நாங்கள் போட்டால் அதுக்கு வேறு பேர் வைக்கிறாங்க. அதையும் நம்ம செய்திகள் போடுறோம். வரக்கூடிய காலங்களில் எப்படி இருக்குது, என்ன மாதிரி கருத்துக்களை சொல்கிறாங்கங்கிறத தயவு செஞ்சு கொஞ்சம் சீர்தூக்கி பார்த்து செய்திகளை வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். எங்களுடைய வேட்பாளர்கள் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு சிறப்பான வெற்றியை பெறுவார்கள். நன்றி. கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் போற்றுதலுக்குரிய அண்ணன் உதயநிதி அவர்கள் சட்டமன்றத்தினுடைய தேர்தல் பிரச்சார பயணத்திற்கு 18ஆம் தேதி 7 மணிக்கு கரூர் பேருந்து நிலையம் ரவுண்டானா அருகில் கரூர் சட்டமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் ஆசி தியாகராஜன் அவர்களை ஆதரித்தும், 7:30 மணிக்கு கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் நம்பர் CK ராஜா அவர்களை ஆதரித்தும் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்து எழுச்சியுரையாற்ற வருகை தர இருக்கின்றார்கள். எனவே அதற்கான ஏற்பாடுகளுக்கான கூட்டத்தை இப்பொழுது நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த 2 தேர்தல் பிரச்சார பயணங்களும் மிக சிறப்பாக அமையிருக்கின்றன. மாலை இரவு 7 மணிக்கு 7 மணிக்கு பஸ் ஸ்டாண்டு இந்த ரவுண்டானா கேவிஆர் ஹோட்டல் ரவுண்டானா மனோரா கார்னர், 7:30 மணிக்கு கிருஷ்ணாயபுரம் கடைவீதி, 2 இடங்களில் பிரச்சாரத்திற்கான ஏற்பாடுகள் நாங்கள் முன்னெடுத்துக்கின்றோம். நன்றி. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.